நாட்டின் சிறு நகரங்களுக்கும் விமான சேவையை விரிவுபடுத்துவதாக கூறி ஒன்றிய அரசு கடந்த 2016 அக்டோபர் 21 உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஏழைகளும் விமானங்களில் பயணிக்கலாம், நடுத்தர நகரங்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் விமான சேவை என்று கூறி ஒன்றிய பாஜக அரசால் பெரும் விளம்பரத்துடன் தொடங்கப்பட்டது உதான் என்ற விமான சேவை திட்டம். இத்திட்டத்தின் மூலம் செருப்பு அணிந்த சாமானியர்களும் விமானத்தில் பயணிக்கலாம் என்று பெருமையுடன் கூறியது பாஜக அரசு. உதான் திட்டத்திற்காக ஒன்றிய அரசு 1089 கோடி ரூபாயை ஒதுக்கியது. நாடு முழுவதும் உதான் திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திட்டமிடப்பட்ட 774 வழித்தடங்களில் 403 தடங்களில் விமான சேவை கடைசி வரை தொடங்கப்படவே இல்லை என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது சிஏஜி அறிக்கை. மொத்தத்தில் உதான் திட்டத்தில் 774 தடங்களில் விமான சேவை வழங்க முடிவு செய்ததில் 7% தடங்களில் மட்டுமே விமானங்கள் இயக்கப்படுகின்றன. 93% தடங்களில் விமானங்கள் இயக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் சேலம், தஞ்சாவூர், ராமநாதபுரம், வேலூர் நகரங்களுக்கு உதான் திட்டத்தில் விமான சேவை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் திட்டமிடப்பட்ட 4 நகரங்களில் சேலத்துக்கு மட்டுமே உதான் திட்டத்தில் விமானம் இயக்கப்பட்டது. ராமநாதபுரம், தஞ்சாவூர், வேலூருக்கு உதான் திட்டத்தில் விமானங்கள் இயக்கப்படவே இல்லை. உதான் திட்டத்தில் 1089 கோடி ரூபாய் செலவிட்டும் 83 வழித்தடங்களில் விமான சேவை தொடங்கப்படவில்லை என சிஏஜி அறிக்கை கூறியுள்ளது. சிறு நகரங்கள் என்று அடையாளம் காணப்பட்ட வழித்தடங்களில் எந்த நிறுவனம் விமானங்களை இயக்குகிறதோ அந்நிறுவனங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மானியம் வழங்கியது ஒன்றிய அரசு. இப்படியாக 112 நகரங்களில் இயக்கப்பட்ட விமானங்களுக்கு மானியம் கொடுக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த மானியம் நிறுத்தப்பட்ட பின்னர் 112 நகரங்களுக்கு இயக்கப்பட்ட விமான சேவை வெறும் 54 வழித்தடங்களாக சுருங்கியது. தற்போது மொத்தமாக அறிவிக்கப்பட்ட 774 வழித்தடங்களில் 720 வழித்தடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படவில்லை என்று கூறியுள்ளது சிஏஜி அறிக்கை. இதன் மூலம் ஒன்றிய பாஜக அரசால் பெரும் விளம்பரத்துடன் தொடங்கப்பட்ட உதான் திட்டம் படுதோல்வி அடைந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. கரையான்களைப் போல ஊழல் நாட்டின் அமைப்புகளை அரிக்கிறது என்று டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றியிருந்தார் பிரதமர் மோடி. ஆனால் நரேந்திர மோடி ஆட்சியில் பல்வேறு திட்டங்களில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அயோத்தியா மேம்பாட்டு திட்டம், துவாரகா விரைவுச்சாலை திட்டம் உள்ளிட்ட 7 திட்டங்களில் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது சிஏஜி அறிக்கை. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலையொட்டி 2018ஆம் ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் மொத்தம் 7,87 லட்சம் பேர் பயன்பெற்று வருகின்றனர் என்று ஒன்றிய அரசு கூறியது. இந்நிலையில் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்திய இந்த திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகமான சிஏஜி அறிக்கை மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளில் 88,760 பேர் இறந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் இறந்த பின்னரும் சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறி 2,14,923 காப்பீட்டு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்ற பின் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட 403 நோயாளிகளுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. அதே காலகட்டத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள பல மருத்துவமனைகளில் 8,000 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டதாக கணக்கில் கூறப்பட்டுள்ளது. சிகிச்சை பெற்று வந்த நோயாளி உயிரிழந்த பிறகும் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கணக்கு காட்டி காப்பீட்டுத் தொகை பெறப்பட்டுள்ளது. மேலும் தகுதியில்லாத குடும்பங்கள் இத்திட்டத்தின் பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு சுமார் 22,44 லட்சம் ரூபாய் வரை பயன்பெற்றுள்ளதாகவும் சிஏஜி அறிக்கை கூறியுள்ளது. ஒரே நேரத்தில் ஒரு நோயாளி பல மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கணக்கு காட்டி காப்பீட்டுத் தொகை பெறப்பட்டு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாகவும் சிஏஜி அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சுமார் 7,5 லட்சம் பயனாளிகளின் ஆதார் எண் ஒரே செல்போன் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருப்பதையும் சிஏஜி அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. வெறும் 7 ஆதாருடன் 4,761 பதிவுகள் இணைக்கப்பட்டுள்ளன. 9,85,000 பேர் தங்களது தொலைபேசி எண் 3 என பதிவு செய்துள்ளனர். 7,49,820 பயனாளிகள்
9999999999 என்ற ஒரே தொடர்பு எண்ணை அளித்துள்ளனர். இந்த 7,5 லட்சம் பயனாளிகள் கொடுத்த ஒரே தொடர்பு எண்ணும் போலியானது. மேலும் 8888888888 என்ற ஒரே தொடர்பு எண் 1,39,300 பயனாளிகள் கொடுத்துள்ளனர். 9000000000 என்ற ஒரே எண்ணை 96,046 பேர் தொடர்பு எண்ணாக அளித்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். 9 லட்சம் பேர் தொடர்பு எண் எதுவும் கொடுக்காமலும் ஒன்றிய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். இப்படி பிரதமர் மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் நிதியை தவறாக பயன்படுத்துதல், போலி கணக்குகள், முறையான ஆதாரங்கள் இல்லாமல் நிதியை விடுவித்தல் என பல ஓட்டைகளும் முறைகேடுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மோடி அரசின் வரலாற்று பெருமைமிக்க திட்டம் என பாஜகவினர் தங்களுக்கு தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் நிலையில் இந்த திட்டத்தில் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடும் நடந்திருப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது CAG அறிக்கை.